சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 24/8/2026 திங்கட்கிழமை, ஆவணி மாதம் 7ஆம் நாள், துவாதசி திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரம் இன்று இரவு 8:28 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் சாதிக்கக்கூடிய, திறம்பட செய்து மற்றவர்களிடம் நற்பெயர் வாங்கக்கூடிய, பணவரவுகளும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்குது. பொதுவாகவே சர்ப்ப கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருந்தாலே அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய, நம்முடைய ஊர் இல்லை, நம்முடைய நாடே இல்லை, தமிழ் பேசாதவர், நம்ம இனத்துக்காரர் இல்லை, நம்ம மதத்துக்காரர் இல்லை, இந்த மாதிரியாக ஏதேனும் ஒன்றில் மாறுபட்ட ஒருவரின் மூலமாக லாபங்கள், வழிகாட்டுதல்கள் இருக்கும் என்பது அப்படியே உண்மையான அமைப்புங்க. இன்னும் சில மாதங்களுக்கு இது அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்கும். டிசம்பர் 6ஆம் தேதி தான் ராகுகேது பயிற்சிகள் நடக்குது. ஆக அந்த 11ஆம் இடத்துல இப்போது இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, எதிலும் ஒரு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு வியாபாரத்திலேயோ ஒரு தொழிலையோ அந்நியர்கள் ஏதாவது ஒரு விதமான ஒரு இணக்கமான சூழ்நிலையில் நம்ம கூட நடந்துக்கிறது, அவங்ககிட்ட இருந்து ஏதாவது பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது எதிர்காலத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்ட்டு வெளியிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமையுங்க. கொஞ்சம் எதுலேயுமே ஒரு தைரியமாக தான் இருப்பீங்க. விரயச்சனி இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் அதுக்கு கவலைப்பட்டேன், இதுக்கு கவலைப்பட்டேன்ற விஷயங்கள்லாம் அப்படியே மாறி எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. ஆண் பெண் இருபாலாரான அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இன்றைக்கு வெகு அற்புதமாக ராகு பகவான் உட்கார்ந்திருக்கிறார். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களோடு தொடர்புகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. உலோகத் தொழில்கள்னு சொல்கிறோம் இல்லையா, தங்கம், பித்தளை, வெள்ளி அல்லது இரும்பு, ஸ்டீல் சம்பந்தப்பட்டவைகள், உலோகம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் ஒன்றையும் சொல்லலாம், கருப்பு நிறமுள்ள தொழில் பண்ணுறவங்க, நான் கொடை வியாபாரம் பண்ணுறேங்க, கொடையை ப்ரிப்பேர் பண்ணுறேன், மேனுஃபேக்சர் பண்ணுறேன், அல்லது இந்த டயர் போன்ற விஷயங்கள், பெட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலும் தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, கிளைகள் தரக்கூடிய அமைப்பு. விவசாய பெருமக்கள், குறிப்பாக கரும்பு போன்ற விவசாய, பணப்பயிர் விவசாய பெருமக்கள் எல்லோருக்குமே நல்ல ஆதரவான சூழல்கள், மழை இந்த வருஷம் கைவிடாது என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு உன்னத அருமையான மாற்றம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு வலுவாகவே இருக்கிறார். சூரியன் நல்லா இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. அப்பா கூட கொண்டிருந்த கருத்து வேற்றுமைகள் விலகும். அப்பாவுடைய ஹெல்த் இஷ்யூஸு அல்லது அப்பாவுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பா ஷேர் மார்க்கெட்டில் இதை போட்டிருக்கிறாரு, அதை போட்டிருக்கிறாரு, வியாபாரத்தில் கொஞ்சம் அகலக்கால வச்சுட்டாரு, எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வெளிப்படையாக பேசுவார், இப்போ என்ன மனுஷன் கொஞ்சம் அப்படியே பம்முறாரு, எதையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றாரு, அப்பா என்னன்னு தான் சொல்லுங்களேன்னா கூட அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தந்தை கொண்டிருக்கின்ற சில விஷயங்களில் கண்டிப்பாக அவர் மீண்டு வருவார் என்கின்ற அப்பாவை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. சொந்த ஊர் திரும்பி வரணும்னு நினைக்கக்கூடிய வெளி இடங்களில் இருக்கிறவங்களுக்கு அதற்கு அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 60 வயசாக போகுது அல்லது ஆயிடுச்சு, இனிமேலாவது ஊர் பக்கம் போய் உட்காந்து போய் செட்டில் ஆகுமே, சம்பாரிச்சதெல்லாம் போருமே நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான ஆதரவான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சித்தர்கள் ஈடுபாடு இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு வரும். மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடத்துல ராகு இன்றைக்கு தனாதிபதியுடைய பார்வையில் இருக்கிறார், சூரியனுடைய பார்வையில்.
அப்போ என்ன நடக்கும்னா, அதிகாரத்தை இழந்தவர்களுக்கு திரும்ப அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஐயா, நான் ஒரு இடத்துல பெரிய அளவில் நல்லா இருந்தேன், திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிப்போச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, முன்ன இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை விட இப்போது எனக்கு டிபார்ட்மெண்ட்டு ஒரு டம்மி டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்கன்னு சொல்கிற மாதிரியாக வேலை சார்ந்த விஷயத்தில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், கையில் இருந்த அதிகாரம் போய்விட்டதே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மறுபடியும் அதிகாரம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு திரும்ப வரக்கூடிய அமைப்பு, இது இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரும்பகுதி இன்றைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் விட்டவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. சோஷியல் மீடியாவில் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டேன், சோஷியல் மீடியானால் ஏமாந்துட்டேன், அதில் இப்படி ஆகிப்போச்சு, இதில் அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏமாந்த குணத்தோடு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இன்றைக்கு பெரிய அளவில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு 3 வார காலத்திற்கு ராசிநாதனுடைய பார்வையில் இருப்பார். ராசிநாதனுடைய பார்வையில் அவர் இருக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். என்ன கொஞ்சம் தன்னம்பிக்கை மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவுகள் நல்லாயிருக்கும். கணவனை பற்றி கவலைப்பட்ட சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே அவர்கிட்ட மாற்றங்கள் வரக்கூடியதை நீங்களே பார்க்க முடியும். மனைவியோடைய ஹெல்த்து, மனைவியோடைய பணி அழுத்தங்கள், இதில் கொஞ்சம் கவலைகளாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து அவர் நிவர்த்தி ஆகக்கூடியதை பார்க்கக்கூடிய அமைப்புகள்னு ஒருவருக்கொருவர் குடும்பத்திலையும் கணவன் மனைவி அமைப்புகள்லையும் காதலன் காதலி அமைப்புகள்லையும் உதவி கொள்ளக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கூட்டு தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் கூட கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மகம் நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை அனுபவிப்பீங்க. பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாகத்தில் பிறந்தவர்களுக்கு லேசாக கொஞ்சம் சிக்கல்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே ஆரம்பிக்கின்றன. அட்டமத்து சனியின் தாக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சனி எந்த விதத்திலையும் பெரிய கெடுதல்களை செய்யாது என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய நாளாகவும், சொந்த பந்தங்கள்கிட்ட இதுவரைக்கும் விலகி இருந்தவர்களுக்கு என்ன இருந்தாலும் சொந்த பந்தங்கள் ஓரளவிற்கு நமக்கு கை கொடுத்துத்தான் ஆவாங்க, அவங்கள நம்ம ஒதுக்க முடியாது என்கின்ற புதிய சிந்தனை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பணம் சம்பாதிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு வகையில் எதிரி சமாதானம் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடன் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகும். கடனுக்கான பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. 10-15 வருஷம் இந்த கடனை கட்டணுமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கொஞ்சம் பயந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளவு தூரம் போக தேவையில்லை. இப்படி பணம் வரும், அப்படி பணம் வரும், இதில் சம்பாதிச்சு அதை கடைச்சலான்ற மாதிரியாக பெருங்கால கடனை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது சிறுகால குறுங்கால கடனாக மாறக்கூடிய அமைப்புகள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 10-20 நாட்களுக்குள்ளேயே பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. அலுவலகத்தில் மேலதிகாரியோடு கொஞ்சம் முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், ஒரு ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை அப்படியே இன்று முதல் தீர ஆரம்பிக்கிறத கண்ணால் பார்க்க முடியும். ஏதேனும் ஒரு வகையில் பணி அழுத்தம் இருந்தவர்கள் எல்லாருக்குமே வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கன்னிக்கு யோக நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மேற்கு திசையிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏற்கனவே அமெரிக்கா, ஐரோப்பா மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், அரபு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய துபாய், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற சில சங்கடங்கள் அப்படியே தவிர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய புத்துணர்ச்சியோடு இப்போது இளைஞர்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த நடுத்தர வயதுள்ளவர்களுக்கு பிள்ளைகள் நல்லா செட்டில் ஆகிறத பார்க்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 2 மாத காலத்திற்குள்ளேயே நடக்கும். ராகு 5ஆம் இடத்திலிருந்து இப்போது 11ஆம் அதிபதியின் பார்வையில் இருப்பதால் பிள்ளைகளால் லாபம், பிள்ளைகளுக்கு உயர்வுகள் கிடைக்கிறது, பிள்ளைகள் நினச்சபடி நம்ம ஏதாவது அவர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடியது என எதிலும் ஒரு நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய, ஒரு சுபத்தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி ராகுவோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வீடு சார்ந்த விஷயங்கள், ஃப்ளாட்டு சார்ந்த விஷயங்கள் அல்லது ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த தொழில் இனிமேல் கை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நெருப்பு சார்ந்த தொழில்கள் வச்சுருக்கிறவங்க, அதாவது ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க அல்லது நெருப்பு இல்லாமல் எந்த தொழிலை பண்ண முடியாதோ அந்த தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அப்பா அம்மா கொஞ்சம் சண்டை போட்டுட்ருக்கிறாங்க, அப்பா அம்மா கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறாங்க அல்லது வேலை நிமித்தமாக குடும்பம் பிரிந்திருக்கிறது என்கின்ற ஒன்றாக சேர முடியாத நிலைமைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் குடும்பம் ஒன்றாகக்கூடிய அருமையான நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற, பரீட்சைகளை எழுதி கொண்டிருக்கின்ற இளைய பருவ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷமே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே அரசு வேலை கிடைத்தும் ஒரு கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த வேலையில் ஜாயின் பண்ண முடியாமல் போனவர்களுக்கு அதிலிருந்து ஒரு நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3, 9ஆம் இடங்களோடு ராகு சூரிய தொடர்புகள் ஏற்பட்டிருக்கின்ற எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு தெய்வ நம்பிக்கைகள் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் ஒரு நண்பருக்கு நான் நல்லா உதவி பண்ணேங்க, ஆனால் நான் இன்றைக்கி ஒரு மாதிரி சிக்கலில் இருக்கும்போது அவர் என்னை கைவிட்டுட்டார், அவர் எனக்கு திருப்பி செய்ய மாட்டேன்றாருன்ற மாதிரியாக ஒரு நட்பு கசந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சூரியனுடைய பார்வையில் இன்றைக்கு ராகு இருக்கின்ற காரணத்தினால் அரச அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிப்பவர்கள் அல்லது கவர்மெண்ட்டில் ஒரு பெர்மிஷன் கேட்டு, ஒரு பட்டா கேட்டு, அதை கேட்டு இதை கேட்டு, உதவித்தொகை கேட்டு அப்படி அலைந்து கொண்டிருந்தும் கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு 10 அல்லது 15 நாட்களுக்குள் நீங்கள் அலைந்து கொண்டிருக்கின்ற விஷயம் உங்களுக்கு சாதகமாக சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது குறிப்பாக தனுசு ராசிக்கார சகோதரிகள் ஒரு 50 வயது மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு 10-20 நாட்களுக்குள்ளேயே கவர்மெண்ட் விஷயங்கள் கிளிக் ஆகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பா வழி உறவுகள் மற்றும் பங்காளி வழி அமைப்புகளில் இதுவரைக்கும் சங்கடங்களை அனுபவித்தவர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த இடத்துலேருந்து காசு பணம் வரவே வராது, பணம் போனது தான், ஏமாந்துட்டோன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா அந்த இடத்துலேருந்து பைசா வாங்கிடலாம், அந்த பைசா வாங்கிறதுக்கான ரூட்டு இப்படித்தான் இருக்குன்ற மாதிரியாக யாரோ ஒருவர் ஒன்றை எடுத்து சொல்லி அதன் மூலமாக இழந்த பணம் திரும்ப வரும் என்கின்ற நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஷேர் மார்க்கெட்டை கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. கரண்ட்டு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் முழுவதுமே நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நிலைமைகள், எலக்ட்ரிக்கல் கடை வைத்திருப்பவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த வியாபாரம் இல்லாத நிலைமைகள் எல்லாம் அப்படியே மாறக்கூடிய ஒரு சுப நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு தனித்துவமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆனால் காலையிலேருந்து கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க. இதை இப்படி பண்ணலாமா, அதை இப்படி பண்ணலாமா, யாரை நம்புறதுனே தெரியலையே, ஒரு 3 வருஷத்தில் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இப்போ தான் கொஞ்சம் நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது, இதுவும் கைவிட்டு போயிடுமோன்ற மாதிரியாக குழப்பங்கள் இருந்தாலும் கூட மதியம் 1 மணிக்கு பிறகு சற்று தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கூட்டுத்தொழில் நன்றாக அமையக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. யாராவது ஒரு நண்பர் அல்லது இப்போது தான் அறிமுகமான ஒருவர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆண் பெண் உறவுகளும் இன்றைக்கு ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. அலுவலகத்தில் கூட பக்கத்து சீட்டுக்காரர் ஏதாவது ஒரு வகையில் நம்ம கேட்காமையே ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. சிலருக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர் ஒருவரின் மூலமாக இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் தீரக்கூடிய ஆரம்பம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்கள்
ராசிக்காரர்களுக்கு அமையுங்க. இன்னும் சிலருக்கு கிழக்கு திசையிலிருந்து நல்ல லாபங்கள் வரும். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உன்னத நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம், பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அசுப விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இது நாள் வரைக்கும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கே நல்லா இல்லை, கணவனுக்கு நல்லா இல்லை, மனைவிக்கு நல்லா இல்லை, அல்லது குழந்தைகளுக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சம்பளத்திலேயோ வருமானத்திலேயோ ஒரு பகுதியை தூக்கி மெடிக்கல் ஷாப்புக்கும் அல்லது மருத்துவமனைக்கும் டாக்டருக்கு தான் கொண்டு போய் ஃபீஸாக கொடுக்க வேண்டியிருக்கு. மருத்துவ அசுப செலவுகள் இது போன்ற அமைப்புகள் அல்லது விரயங்கள் நடந்து கொண்டிருந்த ஒரு மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றிலிருந்தே அப்படியே படிப்படியாக கொஞ்சம் வருமானங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். தேவையில்லாமல் கடையை பூட்டி போட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, தேவையில்லாமல் வீடு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் கை வச்சேன் இழுத்துக்கிட்டே போகுது, 10 ரூபா தான் நான் கணக்கு போட்டேன், 50 ரூபாய் ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரியாக ஒன்றுக்கு பல மடங்கு செலவுகள் இழுத்து கொண்டு போகக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த செலவுகளை கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய உண்மையிலே நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆறுதலாக குடும்ப உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு மட்டும் கொஞ்சம் பயணங்கள் உண்டு. பக்கத்தில் எங்கேயாவது ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரில் போயிட்டு வந்துடலான்ற மாதிரியாக அந்த பயணத்தின் மூலமாக நல்ல அறிமுகங்களும் பணவரவுகளும் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க மீனத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் எளிமையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா சனி தர்ற தொழில்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமான்னு கேட்குறார். உண்மையிலேயே 7 கிரகங்கள் தொழிலுக்கு சொந்தமான கிரகங்கள். ராகு கேதுக்களுக்கென்று தனி தொழில்கள் காரகத்துவங்கள் எதுவுமே கிடையாது, அவர்களுக்கு ஆதிபத்தியங்களும் கிடையாது. மற்ற 7 கிரகங்களுக்கும் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. இந்த 7 கிரகங்கள்லேயே சனிக்கு தாங்க கடுமையான நிறைய தொழில் அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது சனி அடிமை தொழிலுக்கு ஒரு வேலை செய்கிறது, உடல் உழைத்து செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளுக்கு சொந்தக்காரர் என்பதால் வாழ்க்கையில் இதுதானே நிறைய பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரியான தொழில்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் தாங்க சொந்தக்காரர். முதல்ல சனின்னோன்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது இரும்பு தொழில். இரும்புக்கு மூல காரணம் அவர் தான். குடிக்கக்கூடாத திரவங்கள்னு சொல்லப்படக்கூடிய மது மற்றும் ஆசிட் போன்ற விஷயங்கள், பெட்ரோலை குடிக்க மாட்டோமே, இந்த மாதிரியான குடிக்கக்கூடாத திரவங்கள்லாம் சனியுடைய தொழில்களில் தான் வரும். குப்பை கூலம் வேஸ்ட்டு கீழே போட்டுவிட்ட ஒன்று, குப்பைகளிலிருந்து வரக்கூடிய அத்தனை பணமும் அவருடைய அமைப்புகள் தான். ஆக இரும்பு, விவசாயம், கால்நடை, 4 கால் பிராணிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆடு மாடு பண்ணைகள் போன்றவைகள் வைக்கக்கூடிய அமைப்பு, கழிவுநீர் ஊர்தி என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள், ஆட்டோமொபைலு, காரு, பைக்கு, முக்கியமாக செகண்ட் ஹேண்ட் கார், யூஸ்டு கார் விற்கிறது வாங்கிறது, இந்த மாதிரியான அத்தனை தொழில்களும் பெரும்பாலான தொழில். கற்கள் கூட அவர் தாங்க. மண்ணுக்கு கீழே தோண்டக்கூடிய கனிம வளங்கள்னு சொல்லப்படக்கூடிய கருப்பாக இருக்கக்கூடிய நிலக்கரி, மரம் அவருடையது. நிலக்கரி சார்ந்த விஷயங்கள், க்ரஷர், கருப்பு கிரானைட் சம்பந்தப்பட்ட கருப்பாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சனியோடது மட்டும் மூல முதலாக இருக்கும். ஆக எல்லாவற்றிலும் ஒரு நிலையில் அதிகமான தொழில் அமைப்புகளை கொண்டவர் இந்த சனி தாங்க. இரும்பு சார்ந்த தொழில்களில் மிகப்பெரிய உன்னத நிலைமையை ஒருவரை அடைய வைப்பார். உடல் உழைப்பு சார்ந்த காரு, பைக்கு, வண்டி இழுக்கிறது அல்லது மனிதனால் உடல் உழைத்து மட்டும் செய்யக்கூடிய அத்தனை தொழில்களும் இங்கே சனியோடது தான். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி மட்டும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவ அமைப்புகளில் இருந்தால், சனியை குருபார்த்தால், ஆன்மீகம் கூட சனியுடைய தொழில் தான். அர்ச்சகராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு குருவும் சனியும் 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். சட்டத்துறையும் அவரோட தான். லா படிக்கிறது, அதாவது வக்கீலாக மட்டுமே இருப்பது, அவர் அப்படியே ஜட்ஜாக மாறினானா அது குருவோட தொழிலாக மாறிவிடும். ஆக வழக்கறிஞர் துறை, சட்டத்துறை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டதும் இந்த சனியுடைய தொழில்கள் தாங்க. மற்ற 6 கிரகங்களுக்கும் இல்லாத அளவிற்கு சனிக்கு தாங்க நீண்ட நெடுங்கால தொழில் அமைப்புகள், நிறைய தொழில் அமைப்புகள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு. சனி சுபத்துவமாக இருப்பவருக்கு இப்போது நான் சொன்ன அத்தனை தொழில்களும் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. சன்லைஃப்
இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.